அதுக்கப்புறம் நான் போன உடனே கன்ஃபார்ம் ஆயிட்டோமா 3 மாசமா உடம்புல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. கன்ஃபார்மா நான் சொல்றேன் உறுதியா அது தங்கும் அப்படின்னாங்க. அந்த ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை, அந்த நம்பிக்கையான வார்த்தையே எனக்கு சரியா போச்சுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அது தங்கிருச்சு. உங்களுக்கு வந்து குழந்தை நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் டெலிவரிக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி அம்மாட்ட சொன்னேன், அம்மா எனக்கு இந்த மாதிரி பையன் பிறந்திருக்கு. அதுக்கு முன்னாடி என்னன்னா பிசிஓடி இருந்துச்சு. அந்த பிசிஓடி ரிமூவ் பண்ணிட்டு தான் அப்புறம் அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு நம்ம மருந்து கொடுத்தோம். ஆமா, அதுவும் சுத்தமாயிருச்சு. குழந்தைக்கு ரொம்ப ஆரோக்கியமா ஒரு அழகான குழந்தை உட்காந்துருக்கு. ஆனா இத்தனை நாளா இவங்க போன் நம்பரே எனக்கு தெரியல. அன்னைக்கு வந்ததோட சரி நான் விட்டேன். ஆனா என்னோட மனசுக்குள்ள அவங்களை எப்படியாவது புடிச்சிட்டு வரணும் அப்படின்னு தான். பல வருஷமா குழந்தையின்மையினால கஷ்டப்படுறீங்களா? திருமணமாகி குழந்தை இல்லையா? இல்ல கணவனுக்கோ மனைவிக்கோ பிரச்சனை இருக்கா? யோசிக்கவே வேண்டாம். சித்த மருத்துவத்துல திருப்பம் சொல்றேன், சிறப்பான சிகிச்சை இருக்கு. உங்க அருகில இருக்க ஒரு சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. சார், எந்த ஒரு விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் நம்பணும். இது வந்து நம்பல அப்படின்னா நம்ம உடம்ப ஃபர்ஸ்ட் நாம நம்பணும். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற மருந்து நம்பணும். அதை நம்பினாவே, அதை நம்பி சாப்பிட்டாவே கண்டிப்பா நீங்க எதற்காக அந்த மருந்து எடுத்துக்கிறீங்களோ அந்த மருந்து வேலை செய்யும். சூப்பர். ஓகே, உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? அப்பாவா அம்மாவா? 2 பேர்த்தையும் பிடிக்கும். 2 பேர்த்தையும் பிடிக்கும். சூப்பர். இதை வர வேணா எனக்கு அப்படியே அடிச்ச மாதிரி இருக்கு. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய அன்னக்குடி அம்மா இருக்காங்க. 3 தலைமுறையா சித்த வைத்திய முறையே மலை கிராமம் வரவா மலைவாழ் மக்களோடு சேர்ந்து அதை செஞ்சுட்டு வராங்க. 27 வருஷமா அந்த சித்த மருத்துவ முறையை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. குழந்தையின்மைக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகளை கொண்டு மருந்துகள் கொடுத்துருந்தாங்க. நிறைய வீடியோக்கள் நம்ம பதிவேற்றம் செஞ்சுருக்கோம். இனி வரப்போகிற வீடியோவில் சின்ன குழந்தைகள், படிக்கிற குழந்தைலேருந்து கன்சீவாக இருக்கவங்கலேருந்து ட்வின்ஸ் பிறந்ததுலேருந்து நிறைய வீடியோக்கள் நம்ம பதிவேற்றம் செய்யலாம். இன்னொன்று என்னென்னா, ரொம்ப ஆசையாக இருக்கவங்க ரொம்ப ஆசையாக வந்து உபசரிக்கிறாங்க. வாங்க 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 வீடியோ தானே எடுத்துங்க 4 பேருக்கு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. அதனால் இது என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கும் குழந்தையின்மை பிரச்சனையா, அது ஆண் பெண் 2 பேருக்கும் ஏதாவது குறைபாடா யோசிக்கவே வேண்டாம். உங்கள் அருகில் இருக்க ஒரு சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நிச்சயமாகவே குழந்தையின்மை அப்படின்ற அந்த குறைபாட்டை சரி பண்ணிட முடியும். இன்னைக்கு இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? வாங்க இந்த காணொலிக்குள்ள போய் பார்க்கலாம். வணக்கம்மா. மேடம் வணக்கம் மேடம். தம்பி உங்க பேர் என்ன? சபரீஸ்வரன். சபரீஸ்வரனா? தம்பி என்ன படிக்கிறீங்க? 5வது படிக்கிறேன். 5வது படிக்கிறீங்களா? தம்பி நல்லா படிப்பீங்களா? நல்லா படிங்க என்ன? சரி. இப்போ அவருடைய தாயார்கிட்ட பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் உங்களுடைய பேர் மேடம்? ஐஸ்வர்யா சார். ஓகே, நீங்க அரசு துறையில வேலை செய்யறவங்களா இருக்கீங்க. ஓகே மேடம், இப்போ குழந்தை, அதாவது உங்களுக்கு எவ்வளோ வருஷமா குழந்தை அந்த பேர் தள்ளி போச்சு? 3 வருஷம் சார். 3 வருஷமா? இந்த 3 வருஷத்துல நீங்க எத்தனை இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பீங்க? நான் நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேங்க சார். மேடம், அங்க என்ன மாதிரியான சிகிச்சை முறை கொடுத்தாங்க? அவங்க என்ன கம்ப்ளைண்ட் சொன்னாங்க? எனக்கு வந்து பிசிஓடி இருந்துச்சுங்க, நீர்க்கட்டி இருந்தது அப்படின்ட்டாங்க. நான் வந்து மறுபடியும் சரி இது பிசிஓடி கரைக்கிறதுக்கு நிறைய மெடிசன் எடுத்துக்கிட்டேன். ஆனால் அது எடுத்தும் எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் செட் ஆகலைங்க. மருந்து மாத்திரைன்னு நிறையா அடிக்கிட்டு தான் போனாங்களே வெளியே. அதனால எனக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் சரியான மாதிரி தெரியலைங்க. எனக்கே தெரியுங்க என் உடம்புல எந்த பிரச்சனை இருக்கு. ஆனா சரியான இரெகுலர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால எனக்கு இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கிறதுனால தெரிஞ்சிருச்சுங்க. நமக்கு வந்து இங்கிலீஷ் மெடிசன் ஆகாது, சித்த வைத்தியால தான் எனக்கு. அதாவது சின்ன குழந்தையில இருந்தே ஒரு தலைவலினா கூட எங்க வீட்டுல கசாயம் வச்சு தர்றது இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்காட்டி அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு நமக்கு இங்கிலீஷ் மெடிசன் ஆகாது, சித்த வைத்தியம் தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போய் அன்னக்குடி அம்மாட்ட போய் ட்ரீட் பண்ண போனேங்க. ஃபஸ்ட்டு தடவை போகும்போதே என்னோடய கையெல்லாம் பார்த்துட்டு பிடிச்சி பார்த்துட்டு காலெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே ட்ரீட்மெண்ட் நல்லா பார்த்துட்டு ஒன்று சொன்னாங்க, உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பிசிஓடி தான் லைட்டாக இருக்குது. அதை வந்து அதாவது நாடியிலே சொல்லிட்டாங்க. நாடி பார்த்தே சொல்லிட்டாங்க. நாடி பார்த்து சொல்லி அப்புறம் பிசிஓடி தான் லைட்டாக இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு 2 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்சீவ் ஆகிற சான்ஸ் இருக்குது அப்படின்னாங்க.
சரி மேம் அப்படிதான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் போகும்போது நம்பிக்கை இல்லாம போயிட்டு அதுதான் அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க என்னை கை பார்த்து நாடி பார்த்து சொன்ன உடனே எனக்கு அவங்க மேல அதிகபட்ச நம்பிக்கை வந்துருது. அதாவது உங்களை உங்க உடம்புல இருக்கிற பிரச்சனைகளை அவங்க வெளிப்பட சொன்ன உடனே உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆமாங்க. ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்ச விஷயம், எனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே அவங்க சொன்னாங்க. ஆமாங்க. ஏன்னா என்னுடைய குணாதிசயங்கள் இருந்து நான் இப்படிதான் இருப்பேன், என்னுடைய ராசியில இருந்து உங்களுக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் இப்படிதான் இருப்பீங்க, இந்த மாதிரி தான் சாமியெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே ஆமா அதெல்லாம் கரெக்டு தான், உண்மைதான் அப்படின்னு என்னுடைய நாடி துடிப்பு வச்சு தான் சொன்னாங்க. வேற எதுவுமே பண்ணல. எந்த ஒரு இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி எக்ஸ்ரே எடுக்கணும், ஸ்கேன் பண்ணணும், இந்த மாதிரி எதுவுமே பண்ணலைங்க. இப்படியே உட்காந்துருந்தேன். காலை பார்த்தாங்க, கையை பார்த்தாங்க, பார்த்துட்டு கையை பிடிச்சி பார்த்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க. அப்புறம் எங்கள் வீட்லேயும் செக் பண்ணாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, அவங்க நார்மலாக தான் இருக்காங்க. என்ன அவங்க காலை வேலை செய்கிறதுனால ஹீட் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ற உணவுலேயே இந்த மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு சொன்னாங்க. எனக்கு நீங்கள் இது 3 மாதம் தொடர்ச்சி இது எடுங்க அப்படின்னாங்க. நான் 3 மாதம்லாம் எடுக்கலைங்க சார், நான் உண்மையை சொல்லிடுறேன். கரெக்டாக 2 மாதத்துலேயுமே 1.5 மாதம் தான் முழுசாக சாப்பிட்ருப்பேன். அதுக்கப்புறம் 1.5 மாதத்துக்கு அப்புறம் சாப்பிடவே இல்லைங்க. அந்த மெடிசன் எடுத்துக்கவே இல்லை, சரியான டைமில் எடுத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் போன உடனே கன்ஃபார்ம் ஆயிட்டோமா 3 மாசமா உடம்புல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. கன்ஃபார்மா? அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்த உடனே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பரவாயில்லையே அப்படின்னாங்க. அப்புறம் சரி எத்தனை நாள் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 15 நாள் 25 நாள் டிஃபரன்ஸ் இருந்துச்சுங்க. இவ்வளோதான் இருக்கும்னு மேம் இது உறுதியா இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொல்றேன் உறுதியா அது தங்கும் அப்படின்னாங்க. அந்த ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை, அந்த நம்பிக்கையான வார்த்தையே எனக்கு சரியா போச்சுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். தங்கிருச்சு, உங்களுக்கு குழந்தை நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் டெலிவரிக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி அம்மாட்ட சொன்னேன், அம்மா எனக்கு இந்த மாதிரி பையன் பிறந்திருக்கு அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லும்போது சரிம்மா நல்லா பார்த்துக்கோ. அவங்க அதுக்கப்புறம் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கும் அவங்க அப்போ சொல்லி கொடுத்தாங்க. அப்போ என்னை விடவும் இல்லை. இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுங்க, இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு குழந்தைய ஆரோக்கியமா இருக்கும், நீங்களும் ஃபர்ஸ்ட் ஆரோக்கியமா இருப்பீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா அட்வைஸ் பண்ணாங்க. ஓகே. அந்த 3 மாசம் வயித்துல தம்பி இருக்கும்போது தான் போனீங்க, அவங்க அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ அக்கா நீங்க சொல்லுங்க. அதாவது நீங்க பார்த்தவங்க எல்லாமே நேரில் இவங்க பார்த்து எல்லாமே ட்வின்ஸும் பிறந்திருக்காங்க. இப்பதான் 1 வாரம் 10 நாள் குழந்தைங்களா? 10 நாள் குழந்தை ட்வின்ஸ் இருக்கு. அதுவும் கண்டிப்பாக வீடியோ போடுறோம். முழுவாத இருக்காங்க, அதுவும் வீடியோ போடுறோம். இப்போ நிறைய பிள்ளைங்க படிக்கிறாங்க, அவங்களையும் வீடியோ போடுறோம். சின்ன பிள்ளைங்க தவழ்றாங்க, அதையும் நம்ம வீடியோ போடலாம் அவங்களுடைய பேரண்ட்ஸுடைய அனுமதியோட. ஏன்னா இந்த பதிவு எதுக்குன்னா சித்த மருத்துவம் இது மாதிரியான சிறப்பான சிகிச்சைகள் இருக்குன்றதுனால தான். அக்கா நீங்க சொல்லுங்க, இவங்க வரும்போது எப்படி வந்தாங்க, இப்போ சந்தோஷமா இருக்காங்க, இதை பத்தி நீங்க சொல்லுங்களேன். நம்ம வீட்டுக்கு வரும்போது இது பயந்துட்டு வர மாதிரி வந்தாங்க. ஏம்மா என்னம்மா பிரச்சனை அப்படின்னா, அம்மா எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குங்கம்மா, நான் உங்களை பார்க்கறதா வந்தேன் அப்படின்னாங்க. யாரம்மா சொன்னாங்க அப்படின்னா ஒரு ஆயா பேர் சொன்னாங்க. இங்க இருக்காங்க, அவங்கதான் இவங்கதான். நீங்க தான் அனுப்பிட்டீங்களா? இல்ல நீங்க தான் அனுப்பிட்டீங்களா? சொல்லுங்க. உங்க மருமகளா? மருமக. சரி ஓகே ஓகே. அதனால பல பிரச்சனைகள் நடந்துருக்குது. சரி விடுமா, தைரியமா இருமா, நான் பார்த்துக்கிறேன் எதுவாக இருந்தாலும் அப்படின்ட்டு உட்கார வச்சேன். அப்புறம் நாடி இடியில் பார்த்தேன். நான் கொடுக்குறது கரெக்டாக சாப்பிடணும், அப்படி இல்லைன்னா வேண்டாம்மா போயிட்டே இருங்க, எம்பேருக்கு எடுத்துடாதீங்க அப்படின்னா. இல்லைம்மா நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்காரருமே சொன்னார், அம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு வீட்டில் குழந்தை வேணும், அதனால கண்டதனால சொல்லிட மாட்டேன், குழந்தைக்கு உண்டானது மட்டும்தான் சொல்லுவேன், அதே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னாங்க. 15 நாள் மருந்து சாப்பிட்டாங்க. 19ஆம் நாள் வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் என்னம்மா கண்ணி இன்னொரு 4-5 நாள் கழிச்சு வாங்க அப்படின்ட்டேன். அப்போல்லாம் நான் எதுவுமே பார்க்கல. 10 நாள் கழிச்சு 25 நாள் கழிச்சு வந்தாங்க, கன்சீவ் இருந்தாங்க. நாடி பார்த்து சொல்லிவிட்டு பெட்டில் எல்லாம் ரொம்ப ஹார்டாக வேலை செய்ய வேண்டாம், ஃப்ரீயாகவே ரெஸ்டட் அப்படின்ட்டேன். அதற்கு முன்னாடி என்னன்னா பிசிஓடி இருந்துச்சு. அந்த பிசிஓடி ரிமூவ் பண்ணிட்டு தான் அப்புறம் அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு நம்ம மருந்து கொடுத்தோம். ஆமாம், அதுவும் சுத்தமாயிருச்சு. குழந்தைக்கு ரொம்ப ஆரோக்கியமா ஒரு அழகான குழந்தை உட்காந்துருக்கு. ஆனா இத்தனை நாளா இவங்க போன் நம்பரே எனக்கு தெரியல. அன்னைக்கு வந்ததோட சரி நான் விட்டேன். ஆனா என்னோட மனசுக்குள்ள அவங்களை எப்படியாவது பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு தான் வழியா 1 வாரமா சுத்திட்டு இருந்தேன். அப்புறம் தான் அந்த கடையில் கேட்ட விசாரிச்சேன். அப்புறம் விசாரிக்கிற வகையில
இந்த அம்மாவை கரெக்டா அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. அது நான் தாங்க, என் மருமாவை தாங்க, இங்க வாங்க, நான் தான் அனுப்பிச்சுட்டேன் அவங்கள அப்படின்னாங்க. அப்புறம் அதுல இருந்து பாப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அது இல்லாம 4 பேர்த்த அனுப்பிச்சுட்டாங்க. அவங்க கோயம்புத்தூர். என்ன பாப்பா அவங்க பேரு? பரணி கோகுல். இப்போ மேடம் அவங்க நீங்க அனுப்பிச்சுட்டீங்கல்ல, அவங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனையா வந்தாங்க, எப்படி குழந்தை இருக்காங்க? அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைங்க. அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பிசிஓடி மட்டும் இருந்த பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு தைராய்டு இருந்துச்சு. பத்தாததுக்கு அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுறதுன்றது கொஞ்சம் ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சுட்டாங்க. அப்படி சொல்லி அனுப்பிச்சுட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து எனக்கு இந்த மாதிரி கன்ஃபார்ம் ஆச்சு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ வா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டேங்க. வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்துட்டு 15 நாள் அவங்களும் இதே மாதிரி தான் நீங்கள் அடுத்த பீரியட்ஸ் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்களுக்கு மருந்து கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. அவங்க இங்கேயே வந்து தங்கி இருந்து மருந்து கொடுத்ததுக்கப்புறம் அவங்க பீரியட்ஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ரெகுலராக எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. அவங்க இங்கே கரெக்டாக கொரோனா பீரியடில் இங்கே இருந்ததுனால கொரோனா ஃபுல்லாக லாக்டவுன் ஃபுல்லாகவே இங்கே முடிச்சிட்டாங்க. லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. இங்கே லாக்டவுனும் முடியுது, அங்கே ட்ரீட்மெண்ட் முடியுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஊருக்கு போனாங்க. ஊருக்கு போய் 3 monthsல குட் நியூஸ் வந்துருச்சு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுமா அப்படின்னு குட் நியூஸ் வந்துருச்சு. அப்புறம் அவங்களே வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நான் அண்ணக்குடி மாட்ட பேசணும் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க அண்ணக்குடி மாட்ட பேசணும்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசினாங்க. இந்த மாதிரி எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் உங்களை வந்து மீட் பண்றேன், என்னால முடிஞ்சது உங்களுக்கு ஏதாவது செய்யறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபோன் பண்ணி பேசினாங்க. சரி வாங்க அப்படின்னா. இப்போ உங்களுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு? அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆண் குழந்தை தான். ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆமாங்க. ஓ சூப்பர். நண்பர்களே, என்னன்னா இப்போ இந்த மலை கிராமத்துல இப்படிப்பட்ட மருத்துவமெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா நிச்சயமாவே என்னுடைய தேடல் அப்படிதான் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஒவ்வொரு வைத்தியர்களையும் ஒவ்வொரு பாரம்பரிய சித்த வைத்தியர்களையும் தேடிட்டு தான் இருக்கேன். அதாவது இப்போ இருக்கிற பெரிய பெரிய டெக்னாலஜியில் கூட அவ்வளோ நவீன மருத்துவம் இருக்கா இல்லைன்னு தெரியல. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே எளிமையான மருந்துகள், மிக சிறப்பான மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சி வச்சு அதுக்கு மூலாதாரம் நம்முடைய சித்தர்கள் தான். நண்பர்களே, முழுமையான காணொலியை பார்த்துருப்பீங்க. அதனால உங்களுக்கும் பல வருஷமா குழந்தை இல்லை அப்படின்றீங்களா? கவலைப்பட வேண்டாம். நீங்க எடுக்கிற சிகிச்சை முறையை தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க. அது இல்லாம இங்க பாரம்பரிய முறையில பக்க விளைவில் இல்லாத சாதாரண மூலிகையில் கொடுக்குற இந்த மருந்துகளை எடுக்கும் பொழுது நிச்சயமாவே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். சிறப்பான சிகிச்சை இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. பாரம்பரிய மருத்துவ முறைப்படி பார்த்தீங்கன்னா படித்த பட்டதாரிகள் மூலமாக இணைஞ்சு இந்த மருந்துகளை அம்மா அவங்க கொடுத்துட்டு வராங்க. தேவைப்படுறவங்க கீழே போகிற நம்பர் கால் பண்ணுங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள் அக்கா கிட்ட பேசலாம். அக்கா, நீங்கள் மேடம் நீங்கள் இன்னும் யாருக்கெல்லாம் சஜஷன் பண்ணீங்க? ஏன்னா நீங்கள் பேசுறது ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, உள்ளத்தின் ஆழத்துலேருந்து வெளிப்படையவே பேசிக்கிறீங்க, டக்குன்னு பேசிக்கிறீங்க. இது கிராம மிருகத்தில் அது ஒளிவு மறைவு இருக்காது இல்லையா? அதாவது இங்கெங்க போனப்பா, அதாவது இதெல்லாம் கொடுத்தப்பா, இவங்கெல்லாம் கூட்டம் போனப்பா, இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி பேசும்போது அதான் உங்ககிட்ட கேட்குறேன். இல்லைங்க சார், இப்போ வந்து இதுக்கு மட்டும்தான் இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அப்புறம் இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணுவாங்களான்னு சொல்லி கேட்டுட்டு எனக்கு என்னுடைய நாத்தனார், என்னை மச்சாண்டார் சம்சாரம், அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து ஆஸ்துமா ப்ராப்ளம், மூச்சிட முடியாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு இங்கே போய் ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போனாங்க. அவங்களும் போய் க்யூராக இருக்காங்க. அவங்களுடைய பையனுக்கு குழந்தை இல்லாமல் ரொம்ப வருஷமா இருந்துச்சு. அவங்களுக்கும் இப்போ வந்து குழந்தை இருக்கு. அவங்களுக்கும் குழந்தை இருக்கு. ஆமா இருக்குங்க. இது என்னது, அதாவது குழந்தை வரத்தை கொடுக்கும் மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள் போடுறோம்ல, அது மாதிரி இந்த அம்மா எல்லாருக்கும் குழந்தை வரத்தை அந்த என்ன சொல்றது, சித்த மருத்துவத்தின் மூலமா நிறைய பேர் கொடுத்துருவாங்க போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சது சார், நான் கூட்டிட்டு போன சைட்ல 3 தம்பதிகள்ல வந்து 3 பேருக்குமே இப்ப குழந்தை இருக்கு. ஆனா இவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் இருக்கு. பண்ணதுக்கு அப்புறம் தான், ஏன்னா அவங்க நிறைய ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க. எவ்வளவோ செலவு பண்ணி எவ்வளவோ ஹாஸ்பிட்டல்ஸ் போய் பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்டலாம் போய் பார்த்துட்டு எனக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கூட அவங்க தெரிஞ்சிருக்குங்க. மெயினாக சொல்லணும்னா ஆண்மை குறைபாடு இதெல்லாம் கூட இருந்திருக்கு. ஆனால் இவங்ககிட்ட வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது, நானே உங்களுக்கு அதுக்கான மருந்து தரேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனசு கோணாமல் பேசுவாங்க. அதுதான் அவங்களோட டேலண்ட்டு. அவங்க வந்து மனசு கோணாமல் இதுதான் இவ்வளோ இப்படி தான் மருந்து எடுத்துக்கணும், நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவங்க மருந்து கொடுத்து எனக்கு தெரிஞ்ச அந்த 3 தம்பதிகளுக்குமே என்னையோட சேர்த்து 4 தம்பதிகள் 3 தம்பதிகளுக்கும் குழந்தை இருக்கு. நண்பர்களே, பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க எவ்வளோ அற்புதமான விஷயங்களை பார்த்தீங்கன்னா சொல்றாங்க பாருங்க. அதாவது கூட்டு போனவங்க எல்லாருக்குமே குழந்தை தங்கியிருக்கு. இந்த குழந்தையின்மைன்ற அந்த குறைபாடு நீங்கி இன்னைக்கு குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற அந்த வார்த்தையை பகிரும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால நான் ஒரே ஒரு வார்த்தைங்க, நீங்க பல வருஷமா குழந்தையின்மையினால கஷ்டப்படுறீங்களா? திருமணமாகி குழந்தை இல்லையா? இல்லை கணவனுக்கோ மனைவிக்கோ பிரச்சனை இருக்கா? யோசிக்கவே வேண்டாம்.
சித்த மருத்துவத்தில் திருப்பும் சொல்கிறேன், சிறப்பான சிகிச்சை இருக்குது. உங்கள் அருகில் இருக்க ஒரு சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள், இல்லை ஒரு சித்த வைத்தியரை கன்சல்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நிச்சயமாகவே அந்த குழந்தை பேர் பெற்றிட முடியும். இந்த குறைபாடுகளை சரி பண்ணிட முடியும். ஆண்மைன்றது ஒரு குறைபாடு தான், குழந்தையின்மைன்றது ஒரு குறைபாடு தான். சரி பண்ணலாம் ஈஸியாக. இப்போ மேடம் பேசுனாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கான மருந்துகள் சரியான முறையில் மூலிகைகளில் கொடுப்போம், அவ்வளோதான். அதோடு சேர்த்து அவங்களுடைய உணவியல் முறை வாழ்வியல் முறை மாற்ற போகிறோம், ஜஸ்ட் அவ்வளோதான். அதை பண்ணால் உடம்பு தன்னைத்தானே குணமாக்கி போகுது. அதனால் உங்களுக்கும் பல வருஷமாக குழந்தை இல்லை, நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டோம், போகாத இடம் இல்லை, ஏறாத கோயில் இல்லை, பார்க்காத சாமி இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை, பண்ணாத ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறீங்களா? யோசிக்கவே வேண்டாம். நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, இனி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதையும் பண்ணிக்கோங்க. ஒரு முறை கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். படித்த பட்டதாரி மருத்துவ மூலமாக அன்னக்குடியம்மா கொடுக்குற அந்த மருந்துகளையும் ஒரு சில உணவியல் முறை வாழ்வியல் முறையும் மாற்றிட்டு நோய் நொடி இல்லாமல் 16 பெற்று பெருவாழ வாழ வாழ்த்துக்கள். உங்கள் வீட்லேயும் குழந்தை சொல்லும் நிச்சயமாக தவழும். அதனால் நம்பிக்கையோடு வாங்க. நிச்சயமாகவே சித்த மருத்துவத்தில் சிறப்பான சிகிச்சையில் இருக்குது. மேடம் நீங்கள் சொல்லுங்கள். அம்மா நிறைய சொல்லிட்டாங்க. ஏன்னா அம்மா என்னன்றாங்க, நிறைய இருக்காங்க சாமி, நிறைய குழந்தைங்க இருக்காங்க, நீங்கள் நிறைய வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிங்க. நீங்கள் மனப்பூர்வமாக வீடியோ கொடுத்துருக்கீங்க. இப்போ மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா எங்கே பார்த்தாலும் குழந்தையின்மைன்றது ஒரு என்ன சொல்கிறது, நார்மலாக குழந்தை பெற்றெடுக்கிறது ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. அன்னைக்கு எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னாக்கா 4-5 பெற்றுவிடுவாங்க. இப்போ என்னுடைய தாத்தா பாட்டிக்கு 7-8 பேர், அதனால டஜன் கணக்கெல்லாம் பெற்றிருக்காங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயமா நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு. நான் எல்லாரையும் சொல்ல. இப்போ நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சார், எந்த ஒரு விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் நம்பணும். இது வந்து நம்பல அப்படின்னா நம்ம உடம்ப ஃபர்ஸ்ட் நாம நம்பணும். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற மருந்து நம்பணும். அதை நம்பினாவே, அதை நம்பி சாப்பிட்டாவே கண்டிப்பா நீங்க எதற்காக அந்த மருந்து எடுத்துக்கிறீங்களோ அந்த மருந்து வேலை செய்யும். சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். கடைசியாக ஒரே ஒரு விஷயங்க, ஒன்றும் இல்லை, 9 மாதம் 9 நாள் 9 மணி நேரம் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னும் போது திருப்பவும் அந்த கர்ப்பப்பையில் அந்த குழந்தை முழுமை அடைஞ்ச பின்னாடி தன்னைத்தானே ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த குழந்தை தன்னைத்தானே வெளியே வருது. ஏன்னா அவரால் தான் அந்த கர்ப்பப்பைக்குள்ளே அவங்களுக்கு இருக்காங்க. இது முழுமை அடைஞ்ச உடனே உடம்பு தன்னைத்தானே அந்த குழந்தையை பெற்றெடுத்து இந்த பூமிக்கு அனுப்புது. அப்போ அந்த அளவுக்கு அந்த கர்ப்பப்பைக்கு அறிவு இருக்குன்னா, சாதாரண சின்ன சின்ன குறைபாடு தாங்க, அது ஆண்மை குறைபாடு இருந்தாலும் சரி, இல்லை குழந்தை பிரச்சனை இருந்தாலும் சரி, கர்ப்பப்பைக்கு அவ்வளோ அறிவு இருக்குன்னா அப்போ உடம்புல இருக்கிற ஆண் பெண் இருப்பாளருக்குன்னு அந்த செல்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும்? ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம உடம்புக்கு தேவையான உணவையோ, இல்லை நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையோ, இல்லை நம்ம உடம்புக்கு தேவையான அந்த உணவு மூலமாக கிடைக்கிற எல்லா வகையான உணவு ஊட்டச்சத்துக்கள் மினரல் எது வேணாலும் சரி, அதை சரியாக கொடுத்துட்டோமா உடம்பு தன்னைத்தானே குணமாக்கும். அவ்வளோதான், இல்லைங்களா மேடம்? ஆமாங்க சார். ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் குழந்தை இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறீங்களா, நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து இதையும் நீங்கள் எடுங்க அப்படின்னு தான் நான் ரெஃபர் பண்ணுறேங்க. கடைசியாக தம்பிக்கிட்ட பேசுவோம். ஏன்னா தம்பி பார்த்துட்டே இருக்காது, எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா, எங்கிட்ட ஒரு வார்த்தை பேசுனாங்களா அப்படின்னு தம்பி பேசுகிறாப்புல. தம்பி உங்கள் பேர் திருப்பி சொல்லுங்கள். சபரீஸ்வரன். சபரீஸ்வரன். உங்கள் அப்பா பேர் சொல்லுங்களேன். பிரபு. பிரபு. உங்களுடைய அம்மா பேரை சொல்லுங்களேன். ஐஸ்வர்யா. உங்கள் அப்பா வந்தார், வந்து இது மாதிரி வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா எடுத்துக்கோங்க சார் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் சார், எனக்கு வேலை இருக்குது சார், போயிட்டார் அப்படின்னு போயிட்டார்ல. சரி, ஓகே. உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், அப்பாவா அம்மாவா? 2 பேர்த்தையும் பிடிக்கும். 2 பேர்த்தையும் பிடிக்கும். சூப்பர். இதை வர வேணா எனக்கு அப்படியே அடிச்ச மாதிரி இருக்கு. என்ன கேட்டா நான் என்ன சொன்னா, எனக்கு அம்மா தான் பிடிக்குன்னு சொல்றேன். ஆனா இந்த தம்பி பாருங்க எவ்வளவு அறிவா தங்க பிள்ளை, எனக்கு அப்பாவும் பிடிக்கும் அம்மாவும் பிடிக்கும் அப்படின்றாங்க. சரி, உனக்கு சாப்பிட்றதுல எது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எங்க அம்மா சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்றேன், என்னடா அம்மா செஞ்சுதான் சமைக்கிறது ரொம்ப பிடிக்குன்ற. சரி, இருக்கட்டும், குழந்தை தானே, விடுங்க. அம்மா சமையல் ரொம்ப பிடிக்குமா? சரி, அம்மா சமைக்கிறதுல சபரீசன் தம்பிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? யோசிக்க போல பெரிய ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன். டக்குன்னு பதில் சொல்றான். என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும், அம்மா செய்யறதில்ல, செய்யற குழம்புல என்ன ரொம்ப பிடிக்கும்னு கேக்குறாங்க. கொஞ்சம் யோசிக்கிறாங்க, இருங்க. எல்லாம் பிடிக்கும். அது சரிடா, நீ யாரையும் விட்டு கொடுமான்னு எனக்கு தெரியும்டா. அதாவது ஒரு 50-60 வயசு 70 வயசுல ஒரு நாலேஜ் உள்ள பர்சன் எப்படி யோசிப்பாங்களோ அது மாதிரி இப்போ சின்ன வயசுல யோசிக்கிறான் பாருங்க. சரி, ஓகேடா. இங்க பாரு, அந்த உணவுல உனக்கு எது ரொம்ப டேஸ்டா பிடிக்கும்? நல்லா தைரியமா பேசணும். இப்போ உனக்கு சாம்பார் பிடிக்குமா, சட்னி பிடிக்குமா, இல்ல சாப்பாடு பிடிக்குமா, களி கஞ்சி பிடிக்குமா?
தோசை தான் இங்க ரொம்ப பிடிக்கும் உனக்கு. என்னடா பிடிக்கும்? இருங்க, நானே கொஞ்சம் ஆவரமா இருக்கேன். சொல்லுவான், சொல்றா. சரி சொல்லு. அதெல்லாம் செய்யவே மாட்டோம் கம்முனு. சரி, இன்னொரு கேள்வி. ஸ்கூல்ல நல்லா படிப்பியா? நல்லா படிப்பியா? சரி சரி, ஓகே ஓகே. சரி, நல்லா படிக்கணும், சரியா? ரோகித்துக்கு அதுக்கு மேல கேட்டாக்கா அப்புறமே என்னையே தானே சொல்லுவான் போல இருக்குது. சிரிக்கிறான். சரி நண்பர்களே, ரொம்ப அருமையான ஒரு பதிவு. அதனால ரொம்ப அருமையான தளம், ரொம்ப அருமையான ஒரு பதிவு, நீண்ட பதிவா இருக்கும். அதனால குழந்தையின்மையால கஷ்டப்படுறவங்களுக்கு சித்த மருத்துவத்தில் உண்மையாகவே சிறப்பான சிகிச்சையில் இருக்கு. உங்க அருகில் இருக்க ஒரு சித்தா டாக்டர், அது யாரா இருந்தாலும் சரி, அவரை போய் நீங்க தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. அவர்கிட்ட போய் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க. நிச்சயமாவே சரி பண்ணிட முடியும். இல்லை உங்க அருகில் இருக்க ஒரு சித்த வைத்தியரையோ நீங்க போய் பாருங்க, சரிங்களா? திரும்பவும் இந்த வீடியோவில் மனசார சொல்கிறது என்னென்னா, 4448 வியாதிக்கும் சித்த மருத்துவத்தில் சிறப்பான சிகிச்சையில் இருக்குங்க. நாம தான் போய் தொடர்ந்து பார்க்குறதில்ல. ஒரு நாள் போய் பார்க்குறோம், இல்லை ஒரு வாரம் பார்க்குறோம், 10 நாள் பார்க்குறோம், திருப்பி இன்னொரு டாக்டர் அப்படி போகாதீங்க. ஒரு சித்த வைத்தியர் இல்லை ஒரு சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணுறீங்கன்னா அந்த சித்தா டாக்டருடைய அந்த ஆலோசனைப்படி தொடர்ந்து அவர்கிட்ட நீங்கள் ஃபாலோஃபுல் இருங்க. நிச்சயமாகவே சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது, அற்புதமான மருந்துகள் இருக்குது, சரி பண்ணிட முடியும், சரிங்களா? மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். இவங்கள செஞ்சது, இந்த குடும்பத்தோடு செஞ்சது பெரிய பெரிய சந்தோஷமான விஷயம். இன்னும் நீங்கள் நல்லா படிக்கணும், சரிங்களா? ஆமாம், முக்கியமான விஷயம் கேட்டேன், இங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ வேறு கரெக்டாக பதில் வாங்குறேன் பாருங்க. என்னோட டேலண்ட்டை நீங்கள் பாருங்க, நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஆமாம், எதிர்காலத்தில் நீ என்ன ஆக போகிற? போலீஸ். ரொம்ப டேஞ்சர்ப்பா, டக்குன்னு பதில் சொல்லிட்டான். அதாவது என்னட்டா, எதிர்காலத்தில் நீ என்ன ஆகணும்? எதிர்காலத்தில் என்ன ஆவ? போலீஸ் ஆவியா? சரி, போலீஸ் ஆகி என்ன செய்வேன்? நான் கெட்டவங்கள ஜெயிலில் போடுவியா? ரொம்ப மைண்ட் ரொம்ப ஷார்ப்பாக வேலை செய்வான் போல இருக்குது. உசார எதிர்காலத்தில் போலீஸ் ஆகாம கெட்டவங்களை பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்களாம். சரி, ஓகே, போலீஸ் அவங்க என்ன கெட்டவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. சரி, ஓகே, நல்ல பிள்ளையா படிக்கணும். நண்பர்களே, ரொம்ப நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷமான தருணத்தில் மனநிறைவோட ஒரு வீடியோ போடுறேன். அதனால் உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. சித்த மருத்துவம் வளரணும், சித்த வைத்தியர்கள், பாரம்பரிய வைத்தியர்கள் வளரணும். அதை விட சித்தா டாக்டர்கள் சித்த மருத்துவத்தை வளர்த்து கொண்டு போகணும். அதனால் உங்கள் அருகில் இருக்கிற சித்தா டாக்டரை கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த குழந்தையின்மை குறைபாட்டை ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பண்ணிட முடியும். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம்.